என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். மல்கியா பற்றிய குறிப்புரை. மல்கியா கிமு 430 முதல் 420 வரை. மல்கியா என்ற பெயர் தூதன் என்று பொருள்படும். இவரும் ஓர் ஆசாரிய தீர்க்கதரிசி. இவரது ஆழமான பக்தியை விளக்கும் எழுத்துக்களை புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவும் பவுலடிகளாரும் எடுத்து பயன்படுத்தியுள்ளனர். தசமபாகம் பற்றிய இவரது கருத்து பிரசித்தி பெற்றது. ஆகஸ்ட் 1ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு தேவன் எப்படி சிநேகிக்கிறார். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மல்கியா 1 அதிகாரம் முதல் 5 வசனங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும். மல்கியா 1 அதிகாரம் 2வது வசனம். தேவன் நம் ஒவ்வொருவரையும் சிநேகிக்கிறார், நேசிக்கிறார். ஆனால் மல்கியா காலத்தில் வாழ்ந்த இஸ்ரவேலருக்கு தேவன் தங்களை நேசிக்கிறாரா என்ற ஐயம் ஏற்பட்டுவிட்டது. அவர்கள் அமர்ந்திருந்து ஆண்டவர் தம் அன்பை காட்டும் வண்ணம் என்னென்ன செய்திருக்கிறார் என்று சிந்தித்திருந்தால் இந்த கேள்வி பிறந்திராது. எகிப்திலே இஸ்ரவேலரின் முற்பிதாக்கள் அனுபவித்த சிறுமைகளைக் கண்டு அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். 40 ஆண்டு காலமாய் அவர்களை வழிநடத்தினார். சிவந்த சமுத்திரத்தை பிளந்தது, மன்னாவையும் காடைகளையும் கொடுத்து போஷித்தது, பகலில் மேகஸ்தம்பமும் இரவில் அக்கினி ஸ்தம்பமும் கொண்டு வழிநடத்தியது, கானானிலிருந்து வேற்றினத்தவரை போக செய்தது, வளமான அந்த நாட்டை கொடுத்தது என்று தொடர்ந்து நன்மைகளை பொழிந்து வந்தார். ராஜா வேண்டும் என்று கேட்டதால் தொடர்ச்சியாக ராஜாக்களை கொடுத்தார். ஆனாலும் இஸ்ரவேலர் தேவனை விட்டு விலகி பாவம் செய்ததால் ஓர் அன்புள்ள தகப்பன் சிட்சித்து திருத்துவது போல சிறைபிடிக்கப்பட்டு போகும்படி செய்தார். ஆனாலும் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன் மீண்டும் அவர்களை மீட்டு அவர்கள் தங்கள் நாட்டிற்கு வந்து சுகமாய் வாழ வழிவகுத்தார். இப்படிப்பட்ட நூற்றுக்கணக்கான நன்மைகளை மறந்து போன இஸ்ரவேலர் எப்படி சிநேகித்தீர் என்று கேட்கிறார்கள். ஆண்டவரும் அவர்களுக்கு பதிலுரையாக இவர்களை சிநேகித்து இவர்களுக்காக ஏசாவின் சந்ததியாரான ஏதோமியரை தண்டித்த வரலாற்றை நினைவூட்டுகிறார். இஸ்ரவேலர் கானான் நாட்டிற்கு போனபோது ஏதோமியர் தங்களுடைய நாட்டின் வழியே செல்ல அனுமதிக்கவில்லை. மேலும் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் பாபிலோனியருக்கு உளவாளிகளாக செய்திகள் கொடுத்து உதவினர். இஸ்ரவேலருக்கு விரோதமாக செயல்பட்ட ஏதோமியரை தண்டித்ததை தேவன் இப்போது நினைவுபடுத்துகிறார். நாமும் கூட தேவன் நமக்கு அருளியுள்ள நன்மைகளை மறந்துவிட்டு அவர் நமக்கு செய்யாத நன்மைகளை மனதில் கொண்டு ஆண்டவர் நம்மை நேசிக்கவில்லை என்கிறோம். ஏதோமியரோ இஸ்ரவேலரோ தவறுகள் செய்தபோது தண்டிக்கப்படுகின்றனர். அதற்காக ஆண்டவரை நீர் என்னை நேசிக்கவில்லை என்று குற்றப்படுத்தலாமா? சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்பவன் தேவனுடைய அன்பை அறிந்தவன். சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்பவன் தேவனுடைய அன்பை அறிந்தவன். செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகரே,
இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஜெபம். தேவனே, நீர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர். எனவே நானும் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறேன். ஆமேன்.